இப்போ நான் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய இடம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுந்தரேசபுரம் அப்படின்ற ஊர்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். பின்னாடி மலை போல குமிஞ்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுல்ல, இது உண்மையில மலை கிடையாது, முழுக்க குப்பை மேடு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க வந்து இந்த குப்பைகளை மறுசுழற்சி பண்ணக்கூடிய விதத்துல உரக்கிடங்கு தயாரிக்கக்கூடிய உரம் தயாரிக்கக்கூடிய உரக்கிடங்கு அமைக்கிறோம் அப்படின்னு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 10 ஆண்டுகளாக அந்த உரக்கிடங்கு செயல்படவே இல்லை. குப்பைகளை மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்படி கீழே பார்த்துட்டோம்னா குப்பை மலை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த குப்பை மலை என்ன பண்றாங்க அப்படின்னா ஏக்கர் கணக்கில் கிட்டத்தட்ட 20 ஏக்கர் இருக்கும். இந்த குப்பை என்ன பண்றாங்க அப்படின்னா தினமும் வந்து கொளுத்தி விடுறாங்க. அதான் எரிஞ்சிட்டு இருக்கிறத நீங்க வந்து பாக்குறீங்க. இப்போ அந்த பிளாஸ்டிக் கலந்த இந்த குப்பை, பிளாஸ்டிக் நெகிழி இது கலந்த இந்த குப்பை, பாலித்தீன் கலந்த குப்பை எரிக்கிறதுனால இது காத்துல இந்த சுற்றுவட்டார பகுதி முழுமைக்கும் பரவி இருக்கு. இப்படி சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு கண்ணெரிச்சல்ல இருந்து, வாந்தி மயக்கத்துல இருந்து, நுரையீரல் தொற்றுல இருந்து, ஆஸ்துமா அலர்ஜில இருந்து, இப்படி பல நோய்களுக்கு, இன்னும் சொல்ல போனா கேன்சர் ஏற்படுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் கூட இங்க இருக்குது. அதை அந்த மக்கள் வந்து தினம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல காத்து கூட இல்லாம இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு குட்டியப்பா அவர்கள் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க, பேசி இருக்கிறாங்க, முறையிட்டு இருக்கிறாங்க. அவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, கையை விரிச்சிட்டாரு. இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டையும், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்டையும் வந்து மனு கொடுத்திருக்காங்க. அவருமே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குப்பை கிடங்கு ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனைனா, இது இன்னொரு பக்கம் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப 2வதாக இன்னொரு பிரச்சனையும் வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த மக்கள் கழிவுநீர் பிரச்சனைக்காகவும் அடுத்து வந்து பேசுறதுக்கும் போராட வேண்டியதுக்கும் தேவை இருக்குது. இப்ப இந்த குப்பை ஒரு பிரச்சனை. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் பிடிச்சிட்டு வந்த வெறி நாய்கள் அத்தனையும் இங்கதான் வந்து விட்டுருக்காங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அதை கடிச்சு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இந்த மக்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இத்தனை நாள் நம்பி குட்டியப்பா அவர்களையும் அவங்க கலெக்டரையும் மற்ற கட்சியில நம்பி நீங்க வாக்கு போட்டீங்க, அவங்களுக்காக எல்லாமே பண்ணீங்க. நாங்க உங்களுக்காக எதுவுமே வந்து பண்ணல. நாம் தமிழர் கட்சியினுடைய 2026 சட்டமன்ற வேட்பாளராக இந்த கடையநல்லூர் தொகுதியில அபூபக்கர் ஆகிய நான் வந்து போட்டியிடுறேன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாக்குறுதியை நான் தருவேன். இந்த குப்பை கிடங்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக எடுக்கப்படக்கூடிய பட்சத்துல இதை முற்றுமுழுதுமாக மூடி இந்த நிலம் பழைய நிலைமைக்கு என்னவாக இருந்துச்சோ அதை உருவாக்கி தருவதற்கான அத்தனை நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். நவீன முறையில் அறிவியல் பூர்வமாக இந்த குப்பைகளை அகற்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளை நான் வந்து செயல்படுத்தி தருவேன். இங்க இருக்கக்கூடிய நாய்களை அப்புறப்படுத்துவதற்கான, இங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் இது எல்லாத்தையும் அகற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நான் எடுப்பேன். முடிவெடுக்கக்கூடியது உங்க கையில தான் இருக்குது. நீங்க காசுக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டீங்கன்னா இந்த குப்பை இங்கே தான் இருக்கும், இந்த வெறி நாய்கள் இங்கே தான் இருக்கும், டாஸ்மாக் மூடப்படாது. அதே மாதிரி இங்க கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை வந்து அங்கே தான் இருக்கும். இப்படி உங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய இதெல்லாம் இப்படியே இருக்கணும்னா நீங்க 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு ஓட்டு போடுங்க. இல்ல இதெல்லாம் நீக்கப்படணும், இதெல்லாம் சரி செய்யப்படணும், நாளைக்கு நீங்களும் உங்க பிள்ளைகளும் சரியாக தரமான காற்றை சுவாசித்து தூய குடிநீரை உட்கொண்டு நீங்க வந்து வாழணும் அப்படின்னா அது மாற்றத்திற்காக என்னை நீங்க வெற்றி பெற செய்வதுதான். உங்களுடைய பிரதிநிதியாக இதையெல்லாம் சரி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்க. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.